வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கேரள மக்கள் அளித்துள்ள உற்சாக வரவேற்பு தமிழகத்தை தாங்கி பிடிப்பதாக கூறிக்கொள்ளும் திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அண்ணாமலையின் நிகழ்ச்சிகளில் கூடும் மக்கள் வெள்ளம் தமிழகத்தில் மட்டுமான நிகழ்வல்ல என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது கேரளாவில் அவருக்கு கிடைத்துள்ள வரவேற்பும் அவரை காண்பதற்காக கூடிய மக்கள் கூட்டத்தின் அளவும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாகி உள்ளதை நாம் அறிவோம். அதனால் கேரளத்தில் அண்ணாமலை பங்கு பெறும் நிகழ்வுகளில் மக்கள் பெருமளவில் கூடியது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கேரள முதலமைச்சரையும் அவரது தமிழக நண்பர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது அவரை காணக்கூடிய மக்கள் கூட்டம். திருவனந்தபுரம் பாஜக வேட்பாளர் ராஜீவ் சந்திரசேகருக்கு ஆதரவாக அண்ணாமலை கலந்து கொண்ட ரோட் ஷோவில் திரண்ட மக்கள் கூட்டம் எதிர்த்தரப்புகளை தலைகவிழ்க்க வைத்துள்ளது. ஏளனம் பேசியவர்கள் எல்லாம் எங்கு செல்வார்கள் என்று சந்தேகிக்கும் விதத்தில் இருந்துள்ளது மக்கள் கூட்டமும் அவர்கள் தமிழகத்தின் ஒரு தலைவரான அண்ணாமலையை வரவேற்ற விதமும். அதை கண்டபோது கேரளத்தில் இடம் வளங்களும் தமிழகத்தின் மாடல்களும் நிம்மதி இழந்து விட்டதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. காரணம், தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவருக்கு கேரளத்தில் இந்த அளவு வரவேற்பு கிடைக்கிறதென்றால் அங்கு அண்ணாமலையின் சிறப்பு எந்த அளவு சென்று சேர்ந்துள்ளது, அங்கும் பாஜக எந்த அளவு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும். கேரளாவில் பேசிய இடங்களிலெல்லாம் தங்களை தாங்களே பெரிய சாதனையாளர்கள் போல் காட்டிக்கொள்ளும் அரசியல் கட்சிகளை விமர்சிக்க வேண்டிய விதத்தில் கடுமையாக விமர்சிக்கவும் தவறவில்லை அண்ணாமலை. தமிழகத்தில் தேர்தல் முடிந்த கையோடு INDA கூட்டணியில் பிரச்சனைகள் தொடங்கியுள்ளன. இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்து முடியும் போது அந்த கூட்டணி உடைந்து போகும் என்றும் கூறியுள்ளார் அண்ணாமலை. தமிழகத்தின் சிங்கம் கேரளத்தில் களமிறங்கியுள்ளது. த ரியல் ஹீரோ அண்ணாமலை கேரளத்தில் பிரச்சாரம் என்றெல்லாம் தலைப்புகளிட்டு எழுதுகின்றன கேரள ஊடகங்கள் அனைத்தும். இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜனநாயகம் என்பதன் மாண்பை அதே ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே தமிழகத்தில் மறந்துவிட்டு பேசும் இழிச்செயல் பல நேரங்களில் அரங்கேறியுள்ளது. காரணம், அண்ணாமலை அரசியலுக்கு வந்த அன்று முதலே அவரை என்னவெல்லாமோ பேசியுள்ளார்கள் தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள். அதில் பெரும்பாலானவர்கள் கூறிய விஷயம், அண்ணாமலைக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலை நேற்று அரசியலுக்கு வந்தவர், அவருக்கு என்ன தெரியும், நாங்கள் அவரது கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டோம். அண்ணாமலை IPS படித்து விட்டால் போதுமா, IPS படிப்பது கடினமான விஷயம் அல்ல, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்று இன்னும் என்னவெல்லாமோ பேசியுள்ளார்கள். ஆனால் அவர்களெல்லாம் உண்மையில் அறிவாளிகளாக இருந்தால் இந்திய அரசியலமைப்பின்படி யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்பதை மறந்துவிட்டு அவ்வாறு பேசியிருக்க மாட்டார்கள். இங்கு அண்ணாமலையை உலகின் மிகப்பெரிய கட்சியாக உள்ள ஒரு கட்சி தமிழகத்தை போன்ற ஒரு மிக முக்கியமான மாநிலத்தின் தலைவராக நியமித்துள்ளது. அத்தகைய ஒரு தலைவரை வேண்டுமென்றே மட்டம் தட்டி பேசுவது போல் அவருக்கு என்ன தெரியும், அவருக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்று பேசி வருகிறார்கள் இங்குள்ளவர்கள். ஆனால் உண்மையில் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அது மட்டுமல்ல, ஆக்கப்பூர்வமான அரசியல் என்பது எதிர்த்தரப்பு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டியது கடமை என்பதை உணர்வதில் தான் உள்ளது. ஏதோ தமிழகத்தின் அரசியல் அவர்களுக்கு மட்டும்தான் என்று எழுதி வைத்தார் போல் பேசுகிறார்கள் இங்கு பலர். ஆனால் அவர்களின் கேவலமான விமர்சனங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நாளுக்கு நாள் இந்திய அளவில் ஒரு முக்கியமான தலைவராக அண்ணாமலை வளர்ச்சியடைந்து கொண்டுள்ளார். அவர் கடினமாக உழைத்து தமது திறமையையும் அறிவையும் பயன்படுத்தி மக்களின் மனங்களில் அமர்ந்து விட்டார் என்பதை அவரது எதிரிகள் கூட மறுக்க முடியாது மனசாட்சியோடு பேசினால். அதைத்தான் இப்போது கேரளாவில் அவருக்கு கிடைத்துள்ள வரவேற்பும் அவரை காணக்கூடியிருந்த மக்கள் கூட்டமும் உணர்த்துகின்றன. இங்குள்ளவர்கள் அண்ணாமலை என்ற புதிய தலைவரை எவ்வாறு ஏளனமாக பேசுகிறார்களோ அதுபோல கேரள மக்கள் தமிழர்களை பொதுவாகவே சற்று குறைவாகத்தான் மதிப்பிடுவார்கள். வெளிநாடுகளில் இருந்தவர்களுக்கு தெரியும் மலையாளிகள் எவ்வாறு தமிழர்களை நடத்துவார்கள் என்று. இங்கும் இதற்கு முன்பு எந்த தமிழக அரசியல்வாதிக்கு இதுபோன்ற மதிப்பும் மரியாதையும் கிடைத்துள்ளதென்று பார்த்தால் யாருக்கும் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். அவர்கள் நம்மை பாண்டிகள் என்று கேலி செய்வார்கள், தமிழர்களை முரடர்களாக மட்டுமே பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட கேரளியர்கள் அண்ணாமலை என்ற தமிழக பாஜக தலைவரை இந்த அளவு உயர்வாக மதிக்கவும் அவரை காண கடலென திரளவும் செய்துள்ளார்கள் எனும்போது அதில் அண்ணாமலையின் வளர்ச்சியும் அவருக்கு இந்திய அளவில் உள்ள வரவேற்பும் பிரதிபலிக்கின்றன என்பதுதான் பொருள். என்னவானாலும் தமிழகத்தில் இருந்துள்ள ஒரு தலைவருக்கு இந்தியா முழுவதும் இதுபோல் வரவேற்பிருப்பதை காணும்போது அண்ணாமலையை நினைத்து பெருமையாகத்தான் இருக்கிறது. இலவசம், இடஒதுக்கீடு, ஜாதி, மதம், சிறுபான்மை, சமூக நீதி என்று சொல்லியே தமிழக மக்களை ஏமாற்றி வந்தவர்கள் இனியும் அப்படியே ஏமாற்றலாம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் அதை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டார் அண்ணாமலை என்ற அந்த தலைவர். மக்களின் மனங்களில் உண்மையான தலைவன் யார் என்பதை வெகு காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் அண்ணாமலை நிரூபித்து காட்டியுள்ளார். இங்குள்ளவர்கள் தங்களது மக்களை
அரசியலில் அறிமுகம் செய்யும் அதே நேரத்தில் அண்ணாமலையின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்கிறார்கள். அப்படியானால் புதிதாக தலைவர்கள் உருவாக வேண்டாம் என்று நினைக்கிறார்களா, அல்லது பொதுமக்களில் இருந்து விவசாய பின்புலத்தில் இருந்த ஒரு தலைவர் உருவாக கூடாது என்று நினைக்கிறார்களா தெரியவில்லை. அண்ணாமலை புதிதாக அரசியலுக்கு வந்துள்ளார் என்பதால் அவருக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று வெட்கமே இல்லாமல் கூறுபவர்கள் அவர்களின் வாரிசுகளை அரசியலில் களமிறக்கும் போது அவர்களுக்கு மட்டும் எப்படி மற்றவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு மட்டும் இந்த பொதுமக்கள் எப்படி ஆதரவளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் இவர்கள் இங்கு என்னதான் மாடலாக பேசினாலும், அண்ணாமலையை விமர்சனம் செய்தாலும் அவர்தான் இன்று தமிழகத்தில் மிகச்சிறந்த தலைவர் என்று நிரூபித்துக் கொண்டுள்ளார் தம்மை. இன்று மக்கள் களங்கமில்லாத ஊழல் செய்யாத தலைவர்களைத்தான் விரும்புகிறார்கள். அதனால்தான் அண்ணாமலை இந்த அளவு வரவேற்பை பெறுகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். அண்ணாமலையின் வளர்ச்சியும் இந்திய அளவில் அவருக்கு கிடைக்கும் வரவேற்பும் உண்மையில் தமிழர்களை மகிழ்ச்சியடையவே செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இங்குள்ள எத்தனை பேர் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதும் தெரியவில்லை. அண்ணாமலை போன்ற தலைவர்கள் நிறைய உருவாக வேண்டும். ஊழல் என்றால் என்ன என்று கேட்கும் நிலைக்கு நாடு மாற்றமடைய வேண்டும். மோடி போன்ற தீர்க்கதரிசியான தலைவர்களின் கனவுகள் நிறைவேற வேண்டும். பாரதம் உலகை வழிநடத்தும் உயர்ந்த சக்தியாக மாற வேண்டும். ஜெய்ஹிந்த்.